Hi guys, welcome to SSC 360 Tamil channel. Okay, இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா question number 2 எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. Okay, so on a certain sum of money, the difference between compound interest and simple interest for the second year is 3600 கொடுத்திருக்காங்க. And the same for the third year is 7740. What is the rate of interest னு கேக்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரெண்டாவது வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, மூணாவது வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இதனால அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் சம்னா நான் ஏன் இந்த சம்க்கு எடுத்தேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, யூஸ்வலாக எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஏக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ப்ராப்பராக புரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். பிரின்சிபல் வந்து 1000 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே எழுத போகிறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்கே எழுத போகிறேன். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10ன்னு வச்சுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா மொதல் வருஷம் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, 10% ஆஃப் 1000 அப்படின்றது எவ்வளோ, 100 ரூபா. ஸோ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா கிடச்சிருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கும், ஃபர்ஸ்ட் இயரில் 10% ஆஃப் 1000 100 ரூபா. ஓகே, செகண்ட் இயர் போகும். செகண்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கும், 10% ஆஃப் 1000. இதெல்லாம் ரூலு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பேர் என்ன, வேறு சிம்பிளான இன்ட்ரெஸ்ட். எந்த வருஷமாக இருந்தாலும் அந்த ரேட் பெர்சன்ட் இன்டூ பிரின்சிபல், அது என்ன அமௌண்ட்டோ அதுதான் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ 10% ஆஃப் 1000 100. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும், 10% ஆஃப் 1000 பிரின்சிபலில் ஒரு 10% 100 ரூபா. ஓகே, ப்ளஸ் 10% ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இருக்குல்ல, இந்த இயர் இருக்குல்ல, ஏன்னா ஆல்ரெடி அந்த அமௌண்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அக்யூமுலேட் ஆயிடுச்சுல. ஸோ 10% ஆஃப் 100 ஒரு 10 ரூபா. ஓகே, ஸோ ரெண்டாவது வருஷம் சிஐக்கும் எஸ்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது, 110 ரூபா மைனஸ் 100 ரூபா அப்படின்னு போட்டோன்னா நமக்கு எவ்வளோ வருது, 10 ரூபான்னு வருது. இந்த 10 ரூபா நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா D1 எடுக்கிறேன். ஓகே, இப்போ தேர்ட் இயருக்கு பார்ப்போம். இதை நோட் பண்ணி வச்சுங்க, D1 தேர்ட் இயருக்கு எடுக்கிறேன். தேர்ட் இயருக்கு அதே மாதிரி 10% ஆஃப் 1000 எவ்வளோ, 100. 10% ஆஃப் 1000 சிஐக்கு பார்க்கும்போது 10% ஆஃப் 1000 ஒரு 100 ப்ளஸ் என்ன வரப்போகுது, இங்கே இருக்க 100 இருக்குல்ல, இந்த 100க்கு ஒரு 10% போட்டால் 10 ரூபா வரும். இந்த 100க்கு ஒரு 10% போட்டால் அதுக்கு ஒரு 10 ரூபா வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 10 ரூபா வந்திருக்குல்ல. ஓகே, அந்த 10 ரூபாய்க்கு ஒரு 10% போட்டால் 1 ரூபா வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் இப்போ இந்த தேர்ட் இயருக்கான வித்தியாசம் சிஐக்கும் எஸ்ஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 1 ரூபா 21 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஓகே, இந்த 10 ரூபா நான் என்னென்னு எடுத்திருக்கேன், D1 எடுத்திருக்கேனா. அப்போ இதை நான் என்னென்னு எழுதலாம், தேர்ட் இயரில் சிஐக்கும் எஸ்ஐக்கான வித்தியாசம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 times the difference of D1, ஏன்னா அதை D1 எடுத்திருக்கேன், ப்ளஸ் R%. ஓகே, இந்த 1ன்றது எப்படி வந்துச்சு, இது இந்த வேல்யூவோட, தட் இஸ் இந்த வேல்யூவோட R% தானே. R% ஆஃப் இந்த தான் நம்ம D1 எடுத்துருக்கோமா, R% ஆஃப் D1. ஓகே, இதை நான் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு கிளியராக எழுதி காட்டுறேன். ஆப்வியஸாக நம்ம அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணோம், தேர்ட் இயரில் வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times the D1 ப்ளஸ் R% ஆஃப் D1. இந்த D1ன்றது என்னது, செகண்ட் இயர்க்கான எஸ்ஐசிஐக்கான வித்தியாசம். ஓகே, இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ இந்த டெக்னிக் தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த சம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சம்முக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அந்த ரீசனுக்காக தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஓகே, ஸோ தோ இட் இஸ் அ குவைட் ஈஸியான சம், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3600ன்றது என்னது, நம்ம இப்போ படித்த ஃபார்முலா படி D1 தான் 3600. ஓகே, அப்போ இதுதான் என்னது நமக்கு, இது நமக்கு D2வா, தேர்ட் இயர்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ அது எப்படி வந்திருக்கும், 2 times this, okay, that is 7200 plus R% of 3600. அந்த ஃபார்முலா படி இப்படி தானே வந்திருக்கும். ஓகே, ஸோ நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு, இதில் நமக்கு
7200 plus என்ன 2 times d1 plus r% of 3600. இப்போ நமக்கு 7740க்கும் 7200க்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு 540. அப்போ இந்த 540 is equal to r% of 3600. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்திருக்கும் 540 divided by 3600 is equal to r%. So 0 cancel பண்ணுறேன். 9 டேபிளில் 6 times, 9 டேபிளில் 40 times. ஃபர்தராக டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து நான் 2ல் டிவைட் பண்ணுறேன்னா 3 வரும். ஸோ 3 டிவைடட் பை 2ல் டிவைட் பண்ணால் 20 வரும். ஸோ r% equal 3/20. r is equal to பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணால் 100 போட்டேன் அப்படின்னா 5 போட்டு 3 into 5 15%. ஓகே, ஸோ இது ஈஸியான சம்மாக இருந்தாலும் இந்த விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ தட் இது நமக்கு ஃபர்தர் சம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D1ன்னு எடுக்கிறோம். அதாவது r% ஆஃப் இது வரும். r% ஆஃப் நம்ம ஃபஸ்ட் இயருக்கான ஒரு சிஏ வேல்யூ இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயரில் எப்போவுமே டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. எஸ்ஐக்கும் சிஐக்கும் ஃபஸ்ட் இயரில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த D1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா r% ஆஃப் இந்த ஃபஸ்ட் இயருக்கான சிஐ வரும். இந்த D2 மூணாவது வருஷம் என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times D1 plus r% of D1. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா, இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துங்க. அதுக்காக தான் இந்த சம் கொடுத்தேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் தெரியணும், இது மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு டிஃபிகல்ட்டான சம் வந்து ஒரு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம SSC 360 தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இது மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அடையும். சரியா, தேங்க்யூ ஸோ மச்.